2500 கோடி ரூபாய்க்கு வாரிசு. 23 வயது இளைஞருக்கு ஆயுள் தண்டனை. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? 2023 டிசம்பர் 24ஆம் தேதி, அதாவது கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் மதியம் 12 மணிக்கு போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. சார்னு சொல்லி பேச ஆரம்பிச்ச ஒருத்தன், என் ரூம்மேட் திடீர்னு சைக்கோ ஆகிட்டான் சார், தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டான் சார்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போய் போலீஸ் பார்த்தப்போ பெட்ரூம்ல ரத்த ஆறே ஓடி இருக்கு. கழுத்துல குத்துப்பட்டு ஒருத்தன் சடலமா கிடந்திருக்கான். ஆனா அது தற்கொலை இல்ல, சைக்கோத்தனமா தன்னைத்தானே குத்திக்கிட்டோ இறக்கல. கண்டிப்பா யாரோ அவனை கொலை தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டெட் பாடியை பார்த்த அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சாங்க போலீஸ். ஏன்னா கத்தி குத்து ஃபுல்லாவே கழுத்தோட பின்பக்கத்துல தான் விழுந்திருக்கு. தன்னைத்தானே கழுத்தோட நடு பின்பகுதியில கண்டிப்பா ஒருத்தனால இவ்வளவு ஆவேசமாவும் ஆக்ரோஷமாவும் குத்தி இருக்க முடியாதுங்கிறது தான் போலீஸோட கணிப்பு. முதல்ல தகவல் சொன்ன ரூம்மேட்டை பிடிச்சு சிறப்பா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு மொத்த உண்மையும் தெரிஞ்சிருக்கு. வேல்ஸ் நாட்டுல உள்ள லேண்ட் ஆஃப் நகரத்துல காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற 2 பசங்க வெளியில ஒன்னா வீடு எடுத்து தங்கி காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தன் பேரு வில்லியம் புஷ், இன்னொருத்தன் பேரு டைலஸ் தாமஸ். 2 பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாவே அந்த வீட்டுல தங்கிதான் 2 பேரும் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில வில்லியம் புஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். 24 மணி நேரமும் தாமஸோடையே பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியா இருந்த வில்லியம் லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே போனும் கையுமா தான் இருந்திருக்கான். காலேஜ் டைம் போக மீதி நேரம் ஃபுல்லா தன்னோட காதலி கிட்டையே பேசிட்டு இருந்திருக்கான் வில்லியம். வில்லியம் அவனோட லவ்வர் கூட ஜாலியா பேசிட்டு இருக்க அதே வீட்டுக்குள்ள பேச துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருந்திருக்கான் தாமஸ். இந்த தனிமை தான் அவனை கொடூரமா யோசிக்க வச்சிருக்கு. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம எப்ப பார்த்தாலும் லவ்வர் கூடயே பேசிட்டு இருந்ததால ஏற்கனவே வில்லியம் மேல செம கடுப்புல இருந்திருக்கான் டைலன். இந்த நேரத்துல நான் வீட்டை காலி பண்ண போறேன்டா, நான் காதலிக்கிற பொண்ணு கூட லிவின்ல வாழ போறேன்னு சொல்லியிருக்கான் வில்லியம். இத கேட்டு ஆத்திரத்தோட உச்சிக்கு போயிருக்கான் தாமஸ். இத்தனை வருஷமா பழகுன என்ன விட்டுட்டு நேத்து வந்த உன் லவ்வருக்காக வீட்டை காலி பண்ண போறேன்னு சொல்றியான்னு சண்டை போட்டிருக்கான். லூசு மாதிரி பேசாதடா, இப்படியே 2 பேரும் எத்தனை நாள் ஒரே வீட்டுல இருக்க முடியும்? நாளைக்கு 2 பேரும் அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போய் தானே ஆகணும்னு சொல்லியிருக்கான் வில்லியம். இப்படியே 2 பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போறேன், புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு உறுதியா சொல்லியிருக்கான் வில்லியம். என்ன விட்டுட்டு போக போறேன்னு சொல்றியா? இரு, உன்னை உலகத்தை விட்டே அனுப்பிடுறேன்னு நினைச்சு உயிர் நண்பன் வில்லியம கொல்ல துணிஞ்சிருக்கான் தாமஸ். ஒரு நாள் பெட்ரூம்ல வில்லியம் உட்கார்ந்திருந்தப்ப அவனோட கழுத்திலேயே கத்தியால சரமாரியா குத்தி இருக்கான் தாமஸ். 1 இல்ல 2 இல்ல 37 முறை பின்னங்கழுத்திலேயே கத்தியால குத்தி ஆத்திரத்தை தீர்த்திருக்கான். இதுல அந்த இடத்திலேயே வில்லியம் துடிச்சு இறந்து போயிட்டான். விசாரணையில இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தாமஸை பிடிச்சு ஜெயில அடைச்சிட்டாங்க. 2023 டிசம்பர் 24ஆம் தேதி இந்த கொலை கேஸ்ல 1 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. உயிருக்கு உயிரான நண்பனை தாமஸ் பிளான் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிருக்கிறது போலீஸ் விசாரணையில உறுதியாகி இருக்கிறதா நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான செயல்னு குறிப்பிட்டிருக்கிற நீதிபதி கொலையாளி டைலன் தாமஸுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிற டைலன் தாமஸ் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கு வாரிசு. இவங்க தாத்தா ஸ்டான்லி தாமஸ் வேல்ஸ் நாட்டுல பீச்சர் பைஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கம்பெனிய 1950ல ஆரம்பிச்சு வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு. இவரோட பையன் வழி பேரன்தான் இந்த டைலன் தாமஸ். கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருந்தாலும் அதை எதையுமே அவனால அனுபவிக்க முடியாது. என்னதான் உயிர் நண்பனா இருந்தாலும் அவனுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குங்கிற யதார்த்த உண்மைய தாமஸ் புரிஞ்சுக்காததால தான் இன்னைக்கு கொலை பண்ணிட்டு ஜெயில அடப்பட்டு கிடக்குறான். அதீத பாசமும் ஆபத்து தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு.